ஒரு அமைதியான சின்ன கிராமத்துல அர்ஜுன்னு ஒரு பையன் இருந்தான். வயசு அதிகமில்ல, ஆனா மனசு மட்டும் எப்பவும் ஹெவியா இருந்துச்சு. வெளியில பார்த்தா சாதாரண பையன்தான். சிரிச்சு பேசுவான், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய கேள்வி, நிறைய குறை. ஏன் என்னால மட்டும் எதுவும் சரியா செய்ய முடியல? நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஏன் ரிசல்ட் வரல? இந்த மாதிரி தாட்ஸ் தினமும் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் முயற்சி பண்ணாத விஷயம் எதுவும் இல்ல. படிப்பு, வேலை, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கும். அதுல அவன் மனசு மெதுவா உடைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவன் இப்படியே யோசிச்சுக்கிட்டே மார்க்கெட் பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தான். எதையும் சரியா கவனிக்கல. மைண்ட் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ். அப்போதான் டக் 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 ஒரு சத்தம் அவன் கவனத்தை இழுத்துச்சு. அவன் திரும்பி பார்த்தான். ஒரு பழைய கடை. அதுக்குள்ள ஒரு வயதான சிற்பி. வெள்ளை முடி, சுருக்கம் நிறைய. ஆனா ஃபேஸ்ல ஒரு காம்னஸ். அவர் ஒரு பெரிய கல்ல திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தார். அர்ஜுன் நின்னு பார்த்தான். ஒரு தடவை, 2 தடவை, 10 தடவை. அதே இடத்திலேயே அடிச்சுக்கிட்டே இருந்தார். சூரியன் சூடு அதிகமா இருந்துச்சு. ஆனா அந்த தாத்தா சோர்வே இல்லாம வேலை பண்ணிக்கிட்டே இருந்தார். அர்ஜுனுக்கு டவுட் வந்துச்சு. எவ்வளவு அடிச்சாலும் கல்லு உடையவே இல்லையேன்னு நினைச்சான். அவன் போய் கேட்டான், தாத்தா, என்ன பையா? அவர் சிரிச்சார். நீங்க எவ்வளவு நேரமா அடிக்கிறீங்க, ஆனா கல்லு உடையவே இல்லையே, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது? அவர் சிரிச்சார். நீ கொஞ்ச நேரம் கவனமா பாருன்னு சொன்னார். மீண்டும் டக் டக் டக். ஒவ்வொரு அடியும் அதே இடத்துல. கைகள் சோரவே இல்ல, மனசு தளரவே இல்ல. ஒரு நேரம் அவர் நல்லா மூச்செடுத்து பலமா ஒரு அடி அடிச்சார். கிராக். கல் 2 துண்டா உடைஞ்சிச்சு. அர்ஜுன் ஷாக். வாவ், அந்த கடைசி அடிதான் கல்ல உடைச்சதுன்னு சொன்னான். அவர் சிரிச்சார். இல்ல பையா, இந்த கடைசி அடி மட்டும் இல்ல. அதுக்கு முன்னாடி அடிச்ச ஒவ்வொரு அடியும், அனைத்தும் சேர்ந்துதான் இந்த கல்ல உடைச்சது. அந்த ஒரு லைன் அர்ஜுனோட மைண்ட்ல டீப்பா போயிடுச்சு. அவன் லைஃப நினைச்சான். அவன் ஃபெயிலியர்ஸ், அவன் முயற்சிகள், அவன் கிவ் அப் பண்ணிய மொமெண்ட்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா. அவர் மீண்டும் சொன்னார், வாழ்க்கை ஒரு கல்லு மாதிரி பையா, அதை நாம தான் வடிவமைக்கணும். ஒரே அடியால எதுவும் மாறாது. ஆனா தொடர்ந்து அடிச்சா அது ஒரு அழகான உருவமா மாறும். அர்ஜுன் கண்களில் கண்ணீர். அவன் புரிஞ்சுக்கிட்டான், தோல்வி எண்ட் இல்ல, அது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப். அடுத்த நாள்ல இருந்து அவனை மாத்திக்கிட்டான். அவன் கிவ் அப் பண்ணல. தினமும் ஒரு சின்ன முயற்சி எடுத்தான். ரிசல்ட் உடனே எதிர்பார்க்கல. தோல்வி வந்தாலும் இது இன்னொரு அடிதான்னு நினைச்சான். மாதங்கள் கழிச்சு லைஃப் ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவன் சக்சஸ் அடைஞ்சான். இந்த சக்சஸ் ஒரு நாள்ல வந்ததல்ல, நான் அடிச்ச ஒவ்வொரு அடியோட ரிசல்ட். வெற்றி ஒரு நாள்ல வராது, அது நீ எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகளோட முடிவு. கைவிடாதே, உன் அடுத்த முயற்சி கூட உன்னோட வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த கடைசி அடியாக இருக்கலாம். Hey everyone, beautiful sunset from my rooftop. Don't forget to subscribe for more.